ரைட். சிபிசி ஓவர். இப்ப வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்க போறோம். இந்த வீக் ஃப்ரைடே வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன். ஓகே. காலையில கிளாஸ் இருக்கும். எப்பப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து நெக்ஸ்ட் மத்தியானமும் ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். ஆல்ரெடி எப்பவுமே இருக்கிற மாதிரி. சோ இன்னைக்கு வந்து we are going to start with Constitution of India. பெரிய லெசன் 45 பேஜ் இருக்கும். ஓகே. 45 பேஜுமே ரொம்ப ஈஸியா படிக்கலாம். கண்டென்ட் நிறைய இருக்கு. ஆனா நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்க வேண்டியது கம்மியா தான் இருக்கும். ஓகே. நிறைய ரிப்பீட் பண்ணுவாங்க. தேவையில்லாம கேஸ் லாஸ் நிறைய குடுத்திருப்பாங்க. நம்ம அவ்வளோலாம் படிக்க வேண்டாம். ஓகே. சோ நம்ம வந்து கிளாஸ்ல பாக்குறது நம்ம மெட்டீரியல்ஸ், நம்ம கிளாஸ் நோட்ஸ் மெயினா. நம்ம கிளாஸ் நோட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். கிளாஸ் நோட்ஸ்னா ஹஸ்லர்ஸ் மெட்டீரியல் இல்ல. நீங்க நோட் பண்ற நோட்ஸ். ரைட். சோ இது எல்லாமே இருந்தா போதும். கான்ஸ்டிடியூஷன் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் இருக்கிற லெசன் இது. ஓகே. சிபிசி எல்லாத்த விட கம்பேர் பண்றப்பவும் கான்ஸ்டிடியூஷனுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஓல்ட் சிலபஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க ரிகார்டிங் த வெயிட்டேஜ். யா ஓல்ட் சிலபஸ்ல என்ன வெயிட்டேஜோ அதே வெயிட்டேஜ் தான் இங்க இந்த தடவை கான்ஸ்டிடியூஷனுக்கும் கொடுப்பாங்க. ஓகே. சோ அதனால கான்ஸ்டிடியூஷனை நம்ம நிறுத்தி நிதானமா நல்லா டீடைல்டா ப்ராப்பரா உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகுற மாதிரி நம்ம படிச்சிடலாம். ரைட். இதை முடிச்சுட்டோம் அப்படின்னா ஜேஏஜிஎல்ல பெரிய கண்டமே முடிஞ்சு. அதுக்கப்புறம் சின்ன லெசன்ஸ் ஒரே ஒரு பெரிய லெசன் இருக்கும். கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்னு. அது ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த லெசன். ஓகே. ஜாலியா தான் இருக்கும். பட் வந்து ஜவ்வா இழுத்திருப்பாங்க. மோர் தேன் லைக் எப்படி சொல்றது 50 பேஜஸ் பிளஸ் போகும் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல. ஃபவுண்டேஷன் சிஎஸ்இடி முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு இருந்திருக்கும். யாராவது இஇடி முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா? எஸ். படிச்சிருக்கீங்க இல்லையா? அங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படிச்சீங்களா? ஸ்கேனர் பார்த்துட்டு போனீங்களா? சிஎஸ்இடிக்கு படிச்சீங்க. அதுதான் சேம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. சிஎஸ்இடி முடிக்காம முன்னாடி ஃபவுண்டேஷன் படிச்சவங்களுக்கும் கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்கு. ஓகே. கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அவங்க என்ன கொடுத்திருந்தாங்களோ அப்படியே சேம் டு சேம் பக்கத்துக்கு பக்கம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே. முன்னாடி ஓல்ட் சிலபஸ்ல இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் எங்க இருந்தது அப்படின்னா இபிசிஎல்ல பார்ட் சில இருந்தது. செகண்ட் மாடியூல் இபிசில பார்ட் சில ஒன் ஆஃப் த லெசன்ஸா இருந்தது கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகே. இப்ப எல்லாமே ஷஃபிள் பண்ணதுனால அவங்க இப்ப கான்ட்ராக்ட் ஆக்ட ஜேஏஜிஎல்ல கொடுத்திருக்காங்க. ரைட். அந்த கண்டத்துக்கு அப்புறம் வரலாம். எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகே. அதுவுமே ஒரு வாரம் கிளாஸ் எடுத்து இன்னைக்குல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். எஸ். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து என் கூடயே படிச்சுட்டு வாங்க. ஏன்னா நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் இங்க படிப்போம். ஓகே. ஆர்டிகல் நம்பர் இங்க ஞாபகம் வச்சே ஆகும். நம்ம செக்ஷன்ஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ண சொல்லிடுவேன் இல்லையா உங்களை கிளாஸ்ல வந்து எங்க நான் செக்ஷன் சொல்றேனோ அதை மட்டும் ஞாபகம் வைங்கன்னு சொல்லுவேன். இங்கேயும் சரி ஜேஏஜிஎல்லையும் சரி கம்பெனி லாலையும் சரி. ஆனா இங்க இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் மட்டும் ஆர்டிகல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஆர்டிகல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் தி சாப்டர் கான்ஸ்டிடியூஷனுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தமிழ் புலவர்ஸ் யாராவது இருந்தா சொல்லுங்க. இந்திய அரசியல் அமைப்பு மேம். அரசியல் அமைப்பு. வெரி குட். அதுதான் நம்ம படிக்க போறோம். ரைட். சோ இந்தியன் அரசியல் அமைப்பை தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ரைட். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதான் லைக் எப்படி சொல்றது காட் ஃபாதர் மாதிரி. ஓகே. யார் என்ன சொன்னாலும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடவுள் மாதிரி. ஓகே. நீங்க இந்தியால என்ன சட்டம் வேணா எடுத்துட்டு வாங்க. கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரா இருக்கா? கான்ஸ்டிடியூஷன் கூட கான்ட்ராடிக்ட் ஆகுதா? நீங்க என்ன லா எடுத்துட்டு வந்தாலும் அது தப்பு. ஓகே. சோ இது என்ன அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். ரைட். சோ we are beginning with the lesson Constitution of India. இன்னைக்கு we are not jumping into the articles. Basic structure, features அதெல்லாம் பார்க்கலாம். சில definitions இன்னைக்கு பார்க்கலாம். ரைட். சோ Constitution of India. இது எப்போ வந்தது? இந்தியால என்னைக்கு வந்தது அப்படின்னா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியால எப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்தது, இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, அந்த டேவை நம்ம என்னவா கொண்டாடுவோம்? செலிப்ரேட் தட் டே. என்ன டே அது? ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டே. டேட் Jan 26. வெரி குட்.
came into force என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 26 January 1950. அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணது 1950ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை உருவாக்கிட்டாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணது 26 January 1950 அன்னைக்கு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த டேவை we celebrate that day as Republic Day. எல்லா வருஷமும் 26 January 1950 நம்ம ரிப்பப்ளிக் டேவா கொண்டாடுறோம். ரைட். சோ இப்ப நான் ஃபுல்லா கான்ஸ்டிடியூஷனா என்ன ஏதுன்னு போறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு சில வார்த்தைகளை ஐ வாண்ட் டு மேக் யூ அக்வைண்டட் டு. டெமோக்ராட்டிக் யாராவது சொல்லுங்க. வாட் டு யூ மீன் பை டெமோக்ராட்டிக்? ஜனநாயகம். எஸ் மஞ்சுஷா, கொஞ்சம் லவுடா. It's ஜனநாயகம். It is elected by people. எக்ஸாக்ட்லி. ஜனநாயகம்னு சொல்லுவோம், தமிழ்ல டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதை. இது என்னதுன்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஃபார் த பீப்புள், பீப்புளுக்காக, ஆஃப் த பீப்புள். ஆஃப் த பீப்புள்னா என்னது? பீப்புளோட, பீப்புளோட சொந்தது. யா அண்ட் பை த பீப்புள் அப்படின்னா என்னது? பீப்புள்னால வந்த ஒரு விஷயத்தை தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். ஐ மீன் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். இங்க இதை எதை மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ். நம்மளோட ரூலர்ஸை நம்ம எலெக்ட் பண்றது. யார் நம்மள ரூல் பண்ணுவா அப்படிங்கறத நாம தான் முடிவு பண்ணணும். ஆனா அதை முடிவு பண்ணியாச்சுன்னா மொத்தமா அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. ஏன் கவர்மெண்ட் கொண்டு போய் நீங்க இப்படி பண்ணும் அப்படி பண்ணும்னு சொல்ற ரைட் நம்மளுக்கு கிடையாது. ஆனா அதை ஒரு தெளிவான ஆளை, அது கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை எலெக்ட் பண்றதுக்கான ரைட்டு முழுக்க முழுக்க பீப்புள் கிட்ட இருக்கு. ரைட். டெமோக்ராட்டிக் அப்படின்னா ஃபார் த டெமோக்ரஸி அப்படின்னாலே ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். யா ஃபார் த பீப்புள்னா என்னது? பீப்புளுக்காக. ஆஃப் த பீப்புள்னா என்னது? பீப்புளோட. பை த பீப்புள்னா என்னது? பீப்புள்னால. எஸ். டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னொரு ஒரு விஷயம் வரும், ஆட்டோக்ரஸி. எனி ஐடியா? ஆட்டோக்ரஸி. ரைட். மொனார்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொனார்கி யாராவது? எஸ் மேம். என்னது அது? மன்னராட்சி மேம். மன்னராட்சி, which means king's rule. இங்க என்ன ஆகும்? ஒரு கிங் இறந்தானா அவனோட அடுத்த வாரிசு கிங்காவோ குயினாவோ ஆவாங்க. கரெக்ட். இதுல வந்து பப்ளிக்குக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. அந்த கிங்டம்ல அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ரைட். சோ இது எங்க நடக்குது இப்போ? வெரி ஃபைன் எக்ஸாம்பிள்னா இப்ப ரீசெண்டா ஒருத்தங்க இறந்தாங்க, அவங்களோட பையன். வெரி குட். இப்போ குவீன் எலிசபெத் இறந்த உடனே கிங் சார்ல்ஸ் வந்து இப்போ பொசிஷன் எடுத்திருக்காரு. சோ அது வந்து ஆட்டோக்ரஸி. அங்க வந்து மன்னராட்சி. அதை அட்மினிஸ்டர் பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் ஆட்சின்னு பார்த்தா மன்னராட்சி. கிளியர்? சோ டெமோக்ரஸி அப்படிங்கிறது யார் நம்மள ரூல் பண்றா, நம்ம தலைவன் யாரு அப்படிங்கறதே முடிவு பண்ற ரைட் நம்ம கிட்டதான் இருக்கு. அவங்க அதுக்கடுத்து அவன் பையன், அதுக்கடுத்து அவன் பையன் அப்படி கிடையாது. ஓகே. இங்க பீப்புள் தான் முடிவு பண்ணும். அதுதான் டெமோக்ரஸி. அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோக்ரஸி, மொனார்கின்னு சொல்லுவோம், கிங் ரூல்னு சொல்லுவோம். ஏன் நாட் நெசசரிலி மொனார்கி மட்டும் ஆட்டோக்ரஸி கிடையாது. சும்மாவே ஒரு ரூலர்ஸ் அண்ட் அது கீழே சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னாலே அது வந்து ஆட்டோக்ரஸி தான். நெக்ஸ்ட், சோவரின். What do you mean by sovereign? ரைட். சோவரன் அப்படின்னா சுப்ரீம்னு அர்த்தம். சுப்ரீம்னு அர்த்தம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ யார் வேணா ஆட்சி பண்ணட்டும். யா நீங்க செலக்ட் பண்றீங்க, உங்க தலைவனை நீங்க செலக்ட் பண்றீங்க. தட் பர்சன் இஸ் கம்மிங் அண்ட் ரூலிங் த கண்ட்ரி, ரூலிங் த நேஷன். ஆனா எல்லாமே யாரு கீழே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கீழே இருக்கணும். எஸ், கான்ஸ்டிடியூஷன் தான் மேல, பெரிய தலை கான்ஸ்டிடியூஷன். அது கீழே நீங்க எலெக்ட் பண்ற ஆள் வந்து வேலை செய்யலாம். ஆனா யாரோட ஸ்கோப்புக்குள்ள வேலை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவோட ஸ்கோப்பு கீழே தான் வேலை செய்யணும். ரைட். இங்க இந்தியால யார் வந்தாலும் வரலனாலும்
என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது சுப்ரீமா நிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன். ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக் அப்படின்னா இண்டிபெண்டன்ட்னு அர்த்தம். இண்டிபெண்டன்ட். எஸ், இண்டிபெண்டன்ட். இப்போ சோவியத் யூனியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, ma'am. Russia's ma'am. எஸ் எஸ். சோவியத் யூனியன் அப்படின்னா என்னன்னா, அந்த யூனியனுக்கு கீழே நிறைய கண்ட்ரீஸ் இருக்கும். அந்த கண்ட்ரில என்ன நடக்கணும், அந்த கண்ட்ரில எப்படி ஆட்சி நடக்கணும் அப்படிங்கறது முடிவு பண்றது சோவியத் யூனியன். ரைட். அததான் வந்து அத வந்து எப்படி சொல்றது, அது வந்து டிபெண்டன்ட்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, இப்ப நம்ம கண்ட்ரி, இது நம்ம நாடு, நம்ம ரூலர்ஸ் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாம 4-5 கண்ட்ரி சேர்ந்து ஒரே ஆள் முடிவெடுப்பாங்க. அந்த சோவியத் யூனியன் ஒரே யூனியன் முடிவெடுக்கும். ஓகே, அதுக்கு ஆப்போசிட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ரிப்பப்ளிக். இந்தியா இஸ் அ ரிப்பப்ளிக் கண்ட்ரி. ரீசன் என்ன? இந்தியாவோட எல்லா முடிவுகளும் இந்தியாவோட ரூலர்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. இந்தியாவை தாண்டி வேற யாருக்கிட்டையும் எந்த விதமான கன்சல்டேஷனும் அந்த பெர்மிஷனும் நம்ம வாங்க தேவையில்லை. ரைட். அதுதான் ரிப்பப்ளிக்னு அர்த்தம். இந்தியா இஸ் அ ரிப்பப்ளிக் கண்ட்ரி. ரைட். அடுத்து செக்யூலர். முன்னாடி சொல்லிடுறேன், இது எல்லாமே முன்னாடி இருந்தது. ஆட்டோகிரசி இல்ல. ஆட்டோகிரசி உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொன்னேன். இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்தியா வந்து ஒரு சோவரன் கண்ட்ரி, இந்தியா ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரிங்கிறது முன்னாடியே இருந்தது. லேட்டர் என்ன ஆட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா செக்யூலர் அண்ட் சோஷியலிஸ்ட். செக்யூலர் அண்ட் சோஷியலிஸ்ட். செக்யூலர் அப்படின்னா என்ன ரிலிஜன் வேணா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எஸ், நீங்க இந்தியனா இருந்தீங்க அப்படின்னா யூ cannot focus or you cannot be forced to focus on one particular religion. You have the freedom to practice your own religion. இது ரிலிஜன் மட்டும் கிடையாது. காஸ்ட், கம்யூனிட்டி, நீங்க என்ன வேணாலும், இந்தியா இஸ் a secular country அப்படின்னா you can practice whatever you want, whatever religion you want, whatever caste you want, whatever community you want. Right? So secular அப்படின்னா secular அப்படின்னா freedom to practice any religion, freedom to practice any caste, freedom to practice any community. உங்க இஷ்டத்துக்கு நீங்க practice பண்ணலாம். Nobody can come and question you. Socialist. Socialist அப்படின்னா என்னது? Capitalistனா என்னது? ஓகே, ஒரு ஹோம்வொர்க் உங்களுக்கு இன்னைக்கு. சோஷியலிஸ்ட், கேபிட்டலிஸ்ட், அப்புறம் அதுக்கான டைப்ஸ் என்னன்னு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துட்டு வாங்க. இப்ப சோஷியலிஸ்ட்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சோஷியலிஸ்ட் அப்படின்னா ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் எனி பிசினஸ், ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், ஃப்ரீடம் டு சூஸ் யுவர் எம்ப்ளாய்மெண்ட். யா, நீங்க வந்து என்ன ப்ரொஃபஷன், உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன ப்ரொஃபஷன் வேணா நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம், என்ன பிசினஸ் வேணா நீங்க பண்ணலாம். ப்ரொவைடட் அஃப்கோர்ஸ் எல்லாமே லீகலா இருக்கணும், இந்தியாவோட ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருக்கணும். நீங்க அதுக்குன்னு ட்ரக் பிசினஸ் பண்ணிட்டு சோஷியலிஸ்ட் கண்ட்ரி அதனால ட்ரக் பிசினஸ் பண்றேன்னு நம்ம சொல்ல முடியாது. ட்ரக்ஸ்னா நான் இங்க பேசுறது போதைப் பொருள் பத்தி பேசுறேன். பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸும் ட்ரக்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. தட் இஸ் மெடிசின்ஸ். மெடிசின்ஸ் கீழே வர ட்ரக்ஸ் நம்ம சொல்றோம். யா, சோஷியலிஸ்ட் அப்படின்னா ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் எனி பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். எஸ், இது வரைக்கும் கிளியரா? இது ரெண்டுமே இட் வாஸ் ஆடட் லேட்டர். எஸ், இந்த வார்த்தை எதுவுமே மறக்க கூடாது. இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் நீங்க ஈஸியா படிச்சிடலாம். எஸ், இந்த வார்த்தை இப்ப எல்லாருமே தீஸ் மெனி வேர்ட்ஸ்க்கான மீனிங்க இப்ப எல்லாருமே ரீட் பண்ணுங்க. லேர்னிங் இப்பவே மைண்ட்ல நின்றுணும், அந்த மாதிரி ரீட் பண்ணுங்க.
Yes, clear? Any doubts? No, ma'am. Done. No, ma'am. Thank you. Right. இப்போ நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் நம்ம பார்க்க போறோம். Basic structure of constitution. இந்த preamble I'm leaving it to you. நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். பட் பிஃபோர் தட் இந்த preamble ப்ராப்பரா இன்டர்பிரேட் பண்ணிட்டு வாங்க அடுத்த கிளாஸ் வரப்போ. ஓகே, இந்த கிளாஸ் நீங்க ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ஒரு 5 minutesல நான் முடிச்சிருவேன். ஓகே, இல்லைன்னா ஒரு வார்த்தைக்கும் எனக்கு 5 minutes ஆகும். ரைட், அதனால இந்த இதை நீங்க ப்ராப்பரா இன்டர்பிரேட் பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது வரைக்கும் வந்ததே கிடையாது. பட் நாம எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம், படிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு கிளாஸ்ல வில் see this. பட் நீங்க அதுக்கு முன்னாடி தரோவா ஒரு வார்த்தையும் உங்களுக்கு நல்லா தெரியணும், அது அந்த மாதிரி பார்த்துட்டு வந்துருங்க. சோ இங்க நான் கூடயே மாடியூல் மார்க் பண்ணிட்டு போறேன். உங்களுக்கு நோட்ஸ் வரும், பட் பிஃபோர் தட் மாடியூல் படிச்சிருங்க. Constitution of India came into force on 26th January 1950. ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே we have 395 articles. 395 articles. எல்லாமே நம்மளுக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்டா எல்லாமே எல்லாம் நம்மளுக்கு படிக்க வேணாம். நம்மளுக்கு புட் டுகெதர் என்ன ஒரு 15ல இருந்து 20 ஆர்டிகல்ஸ் இருக்கும். யா மோஸ்ட் அது எல்லாத்தையும் நம்ம ரெலவெண்ட் ஆர்டிகல்ஸ் சொல்லுவோம். யா நாம படிக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெலவெண்ட் ஆர்டிகல்ஸ், விச் மீன்ஸ் அதெல்லாம் படிச்சீங்கன்னா ஒரு நாலேஜ் கெயின் ஆகும் நம்மளுக்கு. மிச்ச ஆர்டிகல்ஸ் எல்லாம் அந்த கான்ஸ்டிடியூஷனை ரன் பண்றதுக்கும் கண்ட்ரியை ரன் பண்றதுக்கும் தேவைப்படுற ஆர்டிகல்ஸ். நம்மளுக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நம்மளுக்கு பேசிக்கா தேவைப்படுற ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பரா இந்த லெசன்ல கவர் பண்றாங்க. ரைட், 395 ஆர்டிகல்ஸ அவங்க 22 பார்ட்டா பிரிக்கிறாங்க, 21 பார்ட்ஸா பிரிக்கிறாங்க, அண்ட் 12 ஸ்கெடியூல்ஸா பிரிக்கிறாங்க. ஸ்கெடியூல்னா என்னது? ஜஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். 12 ஷெடியூலா பிரிக்கிறாங்க. So 395 articles divided into 22 parts and 12 schedules. இந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே மைண்ட்ல நிக்கணும். 395 articles, அந்த 395 எப்படி பிரிச்சிருக்காங்க? 22 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. ஒரு பார்ட்லயும் இத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கும்னு, அண்ட் இத்தனை ஸ்கெடியூல்ஸா பிரிச்சிருக்காங்க. 12 ஸ்கெடியூல்ஸா பிரிச்சிருக்காங்க. ஸ்கெடியூல்ஸ் ஆர் நத்திங் பட் ஜஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். அது எங்கெங்க தேவைப்படுதோ அந்த ஆர்டிகல் கீழே ஒரு ஷெடியூல் இருக்கும். Okay, so 395 articles divided into 22 parts and 12 schedules. Right, இதுல வேற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸ்ட்ரக்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேசிக்கலி இட் இஸ் ஆஃப் ஃபெடரல் நேச்சர். ஃபெடரல்னா என்னது? எனி ஐடியா ஃபெடரல்னா? Layer, ma'am. 2 layer, ma'am. More than 2 layer. எஸ், ஃபெடரல் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். மோர் தேன் ஒன் கவர்மெண்ட். மோர் தேன் ஒன் கவர்மெண்ட். நம்ம ஊர்ல என்ன ரெண்டு கவர்மெண்ட்? Central and state. CGSG. எஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். யா, நம்ம ஊர்ல ரெண்டு கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனா சில யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் இருக்கும். யூனிட்டரினா என்னதுன்னா ஒரே ஒரு கவர்மெண்ட் இருக்கும். ஏன் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் இங்க சொல்லியிருக்காங்க? என்னதான் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் ஸ்டேட்டுக்கான முடிவை ஸ்டேட் எடுத்துக்கலாம். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் மொத்த இந்தியாவுக்கும் ஒரு முடிவுன்னு போட்டா அதை எல்லா கவர்மெண்ட்டும் ஏத்துக்கிட்டு தான் போகணும். ஃபெடரல் அப்படின்னா ரெண்டுக்குமே ஒரே அளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஒரே அளவு பவர்ஸ் இருந்தா அதை வந்து ப்ராப்பரா ஃபெடரல்னு நம்ம சொல்லுவோம். இது பேசிக்கலி ஃபெடரல் தான், ஏன்னா ரெண்டு கவர்மெண்ட் இருக்கிறதுனாலே அது ஃபெடரல் தான். ஆனா இது ஆக்சுவல் ஃபெடரலா, கம்ப்ளீட்லி இது ஃபெடரலான்னு கேட்டா ஃபெடரல் கிடையாது, குவாசி ஃபெடரல்னு சொல்லுவோம். குவாசினா என்னது? நிறைய பார்த்திருக்கோம். குவாசி Like. பாதி. எக்ஸாக்ட்லி லைக் ஃபெடரல். ஃபெடரல் மாதிரி அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? குவாசின்னு சொல்லுவோம். சர்டன் யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஏன் அதை குவாசின்னு சொல்றோம்? கம்ப்ளீட்டா ப்ராப்பர் ஃபெடரல்னா நம்ம ஃபெடரல்னு சொல்லிட்டு போலாம்ல. ஆனா சில யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் இருக்கு. என்ன மாதிரி யூனிட்டரி ஃபீச்சர்ஸ்? சென்ட்ரலுக்கு தான் நிறைய பவர். கரெக்ட், அது வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் யூனிட்டரி ஃபீச்சர்.
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்துட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் கொஸ்டின் பண்ணலாம். பட் எண்ட் ஆஃப் த டே எது ஜெயிக்கும்னு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஜெயிக்கும். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற ரூலுக்கு அகேன்ஸ்டா, அதுக்கு நேர்மாறா, அது கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி நீங்க உங்க ஸ்டேட்லயே ஒரு ரூலை எடுத்துட்டு வர முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் will exercise the powers, but subject to what? சென்ட்ரல் கவர்மெண்டோட பவர்ஸ். ரைட்? வெரி குட். சோ ஃபெடரல் பாலிட்டிக்கு எசென்ஷியல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம ஒன்னொன்னா ரீட் பண்ணிட்டு நம்ம நோட்ஸ் எடுக்கலாம். ரைட்? சோ பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரல் பாலிட்டிக்கான ஃபீச்சர்ஸும் நம்ம இந்தியால இருக்கு. நீங்க ஃபெடரல் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபீச்சர்ஸ்? தேர் ஆர் கவர்மெண்ட் அட் டிஃபரெண்ட் லெவல்ஸ், லைக் யூனியன் அண்ட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூனியன் அண்ட் ஸ்டேட் இருக்கு, அதனால இது வந்து ஃபெடரல். ஃபர்ஸ்ட். செகண்ட், ரெண்டுக்குமே பவர் டு மேக் லாஸ் இருக்கா? ரெண்டு யூனியனா இருந்தாலும் சரி, நீங்க ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, யூ வில் பி ப்ரொவைடட் வித் பவர் டு மேக் லாஸ். கரெக்ட்? சோ அந்த பவர் டு மேக் லாஸ் இருக்குது அப்படின்னாலே அது ஃபெடரல் பாலிட்டி. ரெண்டுக்குமே பவர் டு மேக் லாஸ் இருக்கா? ஃபெடரல் பாலிட்டி. நம்ம சில லிஸ்ட் படிப்போம். 7th ஸ்கெடியூல்ல சில லிஸ்ட் படிப்போம். லிஸ்ட் 1 பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் வந்து பவர்ஸ் இருக்கு டு மேக் லாஸ். செகண்ட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இத வந்து யூனியன் லிஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, இதுல வந்து என்னென்ன ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க, இந்த மேட்டர்ல யூனியன் தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு. செகண்ட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்னா என்னது? இந்த இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்க முடியும். ரைட்? தேர்ட் அப்படிங்கிறது கான்கரண்ட் லிஸ்ட். கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா என்னது? இந்த ரெண்டுலயுமே வராத சில விஷயங்கள் இருக்கும்ல, ரெசிடியூரி. எஸ், ஸ்டேட் லிஸ்ட்லயும் இந்த ஒரு பிரச்சனை ஸ்டேட் லிஸ்ட்லயும் இல்ல, யூனியன் லிஸ்ட்லயும் இல்ல அப்படிங்கிறது கான்கரண்ட் லிஸ்ட்னு தனியா போட்டு கொடுத்திருப்பாங்க. அது வந்து டைம் டு டைம் அதுல ஆட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இது ரெண்டுலயுமே பவர்ஸ் கொடுக்கலையா, கான்கரண்ட் லிஸ்ட்ல நீங்க வருவீங்க. கான்கரண்ட் லிஸ்ட்ல யார் முடிவு எடுக்கலாம்? நீங்களா கெஸ் பண்ணி சொல்லுங்க. சிஜிஎம். சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கும். ஆனா இது இன்னும் இன்ட்ரிகேட்டா படிச்சா ரெண்டுமே எடுக்கலாம். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற முடிவுக்கு தான் பவர்ஸ் ஜாஸ்தின்னு நம்ம படிப்போம். ஆனா உங்களுக்கு இவ்வளவு டீடைல்டா தேவையில்லை. அதனால கான்கரண்ட் லிஸ்ட்ல இப்போதைக்கு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு எடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? சோ இது இந்த லிஸ்ட், இப்போ செகண்ட் பாயிண்ட்டுக்கு நீங்க இந்த லிஸ்ட் உங்களுக்கு மைண்ட்ல வந்துருச்சுனாலே செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ரெண்டு கவர்மெண்ட் இருக்கு, யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். அடுத்து என்னது? யூனியன் ஸ்டேட்டுக்கு பவர்ஸ் இருக்கு டு மேக் லாஸ். என்னது? 7th ஸ்கெடியூல்ல கொடுத்திருக்காங்க. ஷெட்யூல் 7ல அது கொடுத்திருக்காங்க. என்ன? 7th ஷெட்யூல்ல 3 லிஸ்ட் இருக்கு. ஒன்னு ஷெட்யூல்னாலே லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் நான் சொல்லியிருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்ல யூனியன் கவர்மெண்ட் என்ன, யூனியன் என்னென்ன முடிவு எடுக்க முடியும், யூனியன்னால இந்த விஷயத்துல முடிவு எடுக்க முடியும்னு கொடுத்திருப்பாங்க. ஸ்டேட் லிஸ்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தெந்த இடத்துல முடிவு எடுக்க முடியும்னு கொடுத்திருப்பாங்க. தேர்ட், ரெண்டுலயுமே வராத விஷயத்த கான்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ரைட்? திஸ் வில் பி யோர் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து both union and state have to follow the constitutional provisions. நீங்க உங்களுக்கு என்னதான் பவர் இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷனுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க இருக்கீங்க. இந்த 3 பாயிண்ட் வந்து உங்களுக்கு லைன் பை லைன் ஞாபகம் வரணும். ஒன்னு என்னது? 2 different government, union and state. Second, 2 different government have been given their powers to make law. Second, அந்த பவர் எங்க கொடுத்திருக்காங்க? 7th schedule கொடுத்திருக்காங்க. C என்னது? Both union and state have to follow the constitutional provisions. நீங்க என்னதான் உங்களுக்கு பவர்ஸ் இருந்தாலும் அந்த பவரை நீங்க மேக் பண்றப்போ, அந்த லாவை நீங்க மேக் பண்றப்போ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டு தான் நீங்க பண்ணணும். 3 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் கிளியரா? எஸ் மேம். எஸ். நம்ம ஊர்ல எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி பார்த்தோம். ஜுடிஷியரி என்னது? நீதித்துறை மேம். நீதித்துறை. நீதித்துறை வந்து யார் மேல டிபெண்ட் ஆகும்? இண்டிபெண்டன்ட் மேம். இண்டிபெண்டன்ட். வெரி குட். ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்டன்ட். யார் மேலயும் டிபெண்டன்ட் கிடையாது. ஏன் அது டிபெண்டன்ட் கிடையாதுன்னா, லெஜிஸ்லேச்சர் என்னன்னு பார்த்தோம், லா மேக்கிங் ஏரியான்னு பார்த்தோம். லா மேக்கர்ஸ் மேலேயே கேஸ் போட்டாலும் ஜுடிஷியரிக்கு லா மேக்கர்ஸ்க்கு எதிரா தீர்ப்பு சொல்றதுக்கான உரிமை இருக்கு, பவர் இருக்கு. ஓகே, அதனால ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்டன்ட். நம்ம ஊர்ல என்னது? ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்டன்ட். இதுவும் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரல் பாலிட்டி. ஓகே, right. With regard to judicial matters, and judiciary can test the validity of instrumentality. இல்ல அவ்வளவுலாம் வேணாம். Judiciary is independent. இந்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். கேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ரைட்? என்ன ரீட் பண்ணுங்க. The Supreme Court decides the disputes between the union and the state or the states inter se. யாராவது மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கு. The Supreme Court decides the disputes between the union and the states or the states inter se. What do you mean by this? மேம் சுப்ரீம் கோர்ட் தான் வந்து யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஏதாவது பிரச்சனைனா டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சுன்னா டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிட்வீன் ஸ்டேட்ஸ்க்கும் சுப்ரீம் கோர்ட்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. வெரி குட். சோ சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் கண்டிப்பா பிரச்சனைன்னு வரும் இல்லையா? ஜுடிஷியரி தான் அது தீர்த்து வைக்கும். அதனாலதான் ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் போத். இது இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து யூனியன் கையில தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை, இல்ல யூனியனுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை, இப்படின்னு வர டைம்ல சுப்ரீம் கோர்ட் வந்து யூனியனோட ஆளா இருந்தது அப்படின்னா இட் இஸ் இன்எலிஜிபிள். சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நடுநிலை மாறிட்ட மாதிரி ஆயிரும். கரெக்டா? ஒருத்த முடிவு எடுக்கிறான், தீர்ப்பு சொல்றவன் கண்டிப்பா நடுநிலை தவறாம இருக்கணும். கரெக்டா? சோ சுப்ரீம் கோர்ட் வந்து அதனால இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். சோ யூனியன் அண்ட் ஸ்டேட்டுக்கும் நடுவுல பிரச்சனை வந்தாலும் சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணும். இல்ல ஸ்டேட்ஸ்க்கு நடுவுல பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணும்? சுப்ரீம் கோர்ட் தான் முடிவு பண்ணும். ரைட்? இதை எடுங்க. பேசிக்ஸ்லயா எங்க ஜூரிஸ்க்கு நம்ம டிக்ஷனரி தானே மெயின்டைன் பண்றோம். அந்த பேசிக்ஸ் ஏரியா போங்க. டிக்ஷனரியில போய் இன்டர்சேன்னு போடுங்க. இது வரைக்கும் டிக்ஷனரியில எத்தனை வார்த்தை எழுதியிருக்கீங்க? எழுதியிருக்கீங்களா? எழுத சொல்றப்பெல்லாம் Yes, More ma'am. than 20 எழுதியிருக்கோம் மேம். எத்தனை? More than 20-25 மேல எழுதியிருக்கோம் மேம். வெரி குட். அப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்டர்சே அப்படின்னா அந்த பேசிக்ஸ்ல 20 அந்த எத்தனை வாட் எவர் த நம்பர் இஸ் அத்தனாவது சீரியல் நம்பர் போட்டு இன்டர்சே அப்படின்னா பிட்வீன் தெம்செல்ஸ் ஆர் அமங் தெம்செல்ஸ், அவங்களுக்குள்ள அப்படிங்கறத நம்ம இன்டர்சேன்னு சொல்லுவோம். இன்டர்சே நீங்க இப்போ இங்கிலீஷ் படம் அந்த ஹாலிவுட்லாம் ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா அவங்க டெய்லி யூஸ் பண்றப்பவே இன்டர்சே தன்னால வரும். நார்மல் கான்வர்சேஷன், காலேஜ் கிட்ஸோட கான்வர்சேஷன்லயே இன்டர்சே அப்படிங்கிற தாராளமா வரும் அப்படியே. So intersay is not, some big legal word எல்லாம் கிடையாது. Intersay is something we use on regular basis. So intersay meaning என்னன்னா between themselves or among themselves. அவங்களுக்குள்ள அப்படிங்கறத நம்ம intersayன்னு சொல்லுவோம். ரைட். இது வந்து fourth point. Fourth point என்ன சொல்றது? Judiciary is independent. Independent நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு என்ன சொல்றோம்? The Supreme Court will decide the disputes between union and states or the states intersay. Which means அவங்க நடுநிலையில தான் இருப்பாங்க. Judiciary is independent. Fifth point முடிச்சுட்டு ஃபுல்லா ஒரு டைம் லேர்ன் பண்ணிடலாம். Fifth point என்ன சொல்றாங்க? Constitution is supreme. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம். ஆனா அதை அமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு தனி கேஸ்ல இருக்கு. அதை நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அமெண்ட் பண்ண முடியுமா? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கும் கான்ஸ்டிடியூஷன்லயே ஒரு ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 368. Power to amend the articles, the constitution. இதை எப்படி அமெண்ட் பண்ணுவோம்? இதுக்கு வந்து பெரிய ஒரு ப்ரொவிஷன் இருக்கு நம்மளுக்கு. சோ அதை அவங்க டீடைல்டா படிக்கலாம். இங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் ஞாபகம் வைக்கணும். ஆர்டிகல் 368 என்ன சொல்லுது அப்படின்னா இட் கான்ஃபர்ஸ் த பவர் டு அமெண்ட் தி ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணலாம் இது. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் ஆக்சுவலி பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்ல, பெரிய ப்ராசஸ் இருக்கு அமெண்ட் பண்றதுக்கு. அது டீடைல்டா பார்க்கலாம். இப்போதைக்கு ஆர்டிகல் 368ல கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்றதுக்கான பவர்ஸ் இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். சோ பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்னது கான்ஸ்டிடியூஷனுக்கு? பேசிக்கலி ஃபெடரல் with certain unitary features. Next,
எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஃபெடரல் பாலிட்டி. ஏன் இந்தியாவா நம்ம ஃபெடரல்னு சொல்றோம்? ஏன்னா இந்த ஃபாலோயிங் எசென்ஷியல்ஸை இந்தியா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்னது? நீங்களே சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு ஒருத்தரா சொல்லுங்க. Different level of government இருக்கு மேம். அது யூனியன் அண்ட் ஸ்டேட் மேம். யூனியன் அண்ட் ஸ்டேட். மத்தவங்க சொல்லுங்க. அதர்ஸ். இப்பதானே பார்த்தோம். மேம் யூனியன் அண்ட் ஸ்டேட் வந்துட்டு தனித்தனியா லிஸ்டா செப்பரேட்டா இருக்கு மேம். அது 7th சாப்டர்ல 3rd லிஸ்ட்ல இருக்கு மேம். ஓகே. பவர் டு மேக் லாஸ். இது எங்க சொல்லியிருக்காங்க? 7th ஸ்கெட்யூல்ல சொல்லியிருக்காங்க. பார்ட் கிடையாது. 7th ஸ்கெட்யூல்ல பவர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுல வேரியஸ் லிஸ்ட்ஸ் வரும். ஸ்டேட் லிஸ்ட். சாரி, ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் லிஸ்ட். அடுத்து ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட். இவ்வளவு எழுத தேவையில்லை. பவர் டு மேக் லாஸ் யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்குன்னு மட்டும் எழுதினா கூட போதும் உங்களுக்கு. தேர்ட் பாயிண்ட் என்ன? கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணும் மேம். யாரு? போத் த கவர்மெண்ட், போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். எது பண்றப்போ? லாஸ் மேக் பண்றப்போ. வெரி குட். சோ லாஸ் மேக் பண்றப்போ both union and state should follow the constitutional provisions. Three points over. இது important question வரும். Next, fourth. Judiciary can interfere if there is any disputes between. Yes, judiciary is Central independent is the lawsuits. fourth point. Judiciary என்னது? Independent. Which means Supreme Court. Clear? Fourth point clear? Fifth. சொல்லுங்க. Any amendments in regarding to any amendments, constitutional amendments. ஒரு மாதிரி மைல்டா கேக்குது. யாருக்காவது மைக் நல்லா வேலை செய்யறவங்க சொல்லுங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்றம்போது ஆர்டிகல் 368 அது மாதிரி பண்ணும் மேம். Exactly. Follow ஆர்டிகல்ஸ் மறந்துடாதீங்க. மாத்திக்கிட்டு எழுதிடாதீங்க. ஆர்டிகல் 368 இது என்ன சொல்லுது? பவர் டு amend the constitution. ஃபாலோ எப்ப பண்ணும்? while amending. இந்த 5 பாயிண்ட் மறக்குமா? எக்ஸாம்பிள்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் ஆர் தி எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஃபெடரல் பாலிட்டி அப்படின்னு ரீட் பண்ணுங்க குயிக்கா. இது டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க.
இது வந்து ஃபெடரல் பாலிட்டியா இருக்கணும் அப்படின்னா இந்த எசென்ஷியல்ஸ் எல்லாம் இருக்கணும். ஓகே, இந்தியாவை இங்க கொண்டு வராதீங்க. எசென்ஷியல்ஸ் அப்படின்னா இந்தியா ஃபெடரல் பாலிட்டிக்கு என்னென்ன எசென்ஷியல்ஸ் இது. இந்தியன் ஃபெடரலிசம், இந்தியாவோட ஃபெடரலிசம் எப்படி இருக்குன்றது தனி பெக்யூலர் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகே, எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஃபெடரல் பாலிட்டி அப்படின்னா நீங்க இதை எழுதணும். எக்ஸ்பிளைன் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம்னா அடுத்து நம்ம பார்க்க போறது எழுதணும். எஸ், கிளியர் தானே? அடுத்து போலாமா? எஸ். ரைட். நெக்ஸ்ட், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம். இந்தியாவோட ஃபெடரலிசம் எப்படி இருக்கு? யா மஞ்சுஷா, நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட், இந்தியாவோட ஃபீச்சர்ஸ், அதாவது இந்தியன் ஃபெடரலிசம். நம்ம சொன்ன மாதிரி இந்தியா வந்து கம்ப்ளீட்டா ஃபெடரல் கண்ட்ரி எல்லாம் கிடையாது, குவாசி ஃபெடரல்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? சோ இந்தியாவோட ஃபெடரலிசம் நம்மளோட ஃபீச்சர் எப்படி இருக்கு? நம்மளோட யூனோ பொன்னியின் செல்வன் கல்கியோட வெர்ஷன் வேற மாதிரி இருக்கு, மணிரத்னமோட வெர்ஷன் வேற மாதிரி இருக்கு. கரெக்டா? ஆனா அது பொன்னியின் செல்வன் தான். அதே மாதிரியே இது ஃபெடரலிசம் தான். ஃபெடரல் பாலிட்டி வேற மாதிரி இருக்கும், நம்மளோடது நம்ம வெர்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், மோட் ஆஃப் ஃபார்மேஷன். மோட் ஆஃப் ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லியிருக்கோம். இந்தியா வந்து முன்னாடி, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வரைக்கும் இந்தியா வந்து தரலி யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷனா இருந்தது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கல. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காம எப்போ இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வர வரைக்குமே இந்தியா வாஸ் தரலி சென்ட்ரலைஸ்ட் யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன், which means India was centralized unitary constitution. Until Government of India Act 1935 வர வரைக்குமே இந்தியா வாஸ் கம்ப்ளீட்லி சென்ட்ரலைஸ்ட். சென்ட்ரல் மட்டும் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப்டர் இதுதான் பாத்தீங்கன்னா அட்டானமஸ் யூனிட்ஸா கிரியேட் பண்ணிருக்காங்க. அட்டானமஸ் யூனிட்ஸ்னா நத்திங் பட் ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ் தான் இங்க மீன் பண்றாங்க. புக்ல அது ஸ்டேட்ஸ்னு கொடுக்கல. அட்டானமஸ் யூனிட்ஸ் அப்படின்னா ஸ்டேட்ஸ், இங்க மீன் பண்றதுக்கு பேரு ஸ்டேட்ஸ். ஓகே, சோ இங்க வந்து இந்த 2 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வைக்கணும், ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி எழுதணும். மோட் ஆஃப் ஃபார்மேஷனுக்கு அவங்க கொடுத்திருக்கிற பாயிண்ட் இது. ஃபர்ஸ்ட் என்னது? முன்னாடி, it was thoroughly a centralized unitary constitution until the Government of India Act 1935 came into force. First. Second வந்து அதுக்கப்புறம் by creating autonomous units and combining them into a federation of one and the same act. ஓகே, ரொம்ப டீடைல்டா இதுக்குள்ள போக வேண்டாம். இந்த பாயிண்ட் கேட்டா இதை எழுதணும். மோட் ஆஃப் ஃபார்மேஷன் இந்தியன் ஃபெடரலிசம்னு கேட்கிறப்போ நீங்க இதெல்லாம் எழுதணும். ஓகே, நாட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லாமே அப்படியே பார்த்து லைன் பை லைன் அப்படியே எழுதணும்லாம் கிடையாது. இந்த மாதிரி இடத்துல நீங்க படிக்கும் போதும் சரி, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது என்னன்னு புரிஞ்சுட்டு, நம்ம புரிஞ்சது வேற மாதிரி இருக்கும், இவன் எழுதி இருக்கிறது கண்டிப்பா வேற மாதிரிதான் இருக்கும். ஓகே, அது புரிஞ்சிருச்சுன்னா நீங்க இது எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. சோ எங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணுமோ, எங்க வந்து நிறைய டைம் கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ அங்கதான் நீங்க நிறைய டைம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். நீங்க எங்க பண்ணணும் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டேட்ஸா இருக்கட்டும், டெஃபினேஷன்ஸா இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரிட்ஸ், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டைம் வேஸ்ட் பண்ணும். இதெல்லாம் எக்ஸாமுக்கு நம்ம என்ன எழுதணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போனா போதும். ரைட்? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மோட் ஆஃப் ஃபார்மேஷன். இதெல்லாம் விட்டுருங்க, ஸ்ட்ரெயிட்டா இங்க வாங்க. இங்க இருந்து இது வரைக்கும் yes, India வந்து has thoroughly centralized unitary one second.
Yes. So thoroughly centralized unitary constitution until இங்க இதெல்லாம் important. Government of India Act 1935ல வந்தது, அதுவும் important. Yeah, which was the first time to set up a federal system, yeah, by creating autonomous units. இது வரைக்கும் எழுதுனா கூட போதும், right? Government of India Act 1935 வந்துதான் first time federal system set up பண்ணுச்சு, which means federal systemனா இங்க என்ன மீன் பண்றாங்க, முன்னாடி centralized unitary-ஆ இருந்தது. Government of India Act 1935ல தான் அது federal system-ஆ வந்துச்சு. federal system-னா என்னது, ரெண்டு கவர்மெண்ட்னா ஒன்னு சென்ட்ரல், இன்னொன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட்ஸ் வேணும், கரெக்டா? ஆட்டானமஸ் யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்ணும், இந்த பார்டர் வரைக்கும் இந்த ஸ்டேட் அப்படின்னு, யா அதை கிரியேட் பண்ணி அதுக்கு தனி பவர்ஸ் கொடுத்தாங்க. ரைட், கிளியரா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா? எஸ். இந்த ஏரியால கொஞ்சம் போர் தான் அடிக்கும், ஆனா எக்ஸாம்ல கேட்பாங்க, வேற வழி இல்லை, நம்ம படிச்சுதான் ஆகணும். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பொசிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் த ஃபெடரேஷன். ஃபெடரல் சிஸ்டம்ல சேஃப்கார்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க, யாருக்குன்னா ஸ்டேட்டோட ரைட்டுக்கு. எஸ், இதுக்கு ஒரு வெரி ஃபைன் எக்ஸாம்பிள்னா எஜுகேஷன் சிஸ்டம்ல எது சென்ட்ரல் எது ஸ்டேட் சொல்லுங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து சென்ட்ரல் மேம், கேந்திர வித்யாலயா அந்த மாதிரி. ஸ்டேட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். யா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு இல்ல, ஸ்டேட்ங்கிறது அவங்க தனியா மெயின்டைன் பண்ற சிலபஸ், அவங்க தனியா மெயின்டைன் பண்ற ஸ்ட்ரக்சர். தமிழ்நாட்டுல என்ன இருக்கு? என்னது? சமச்சீர். சமச்சீர். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாமே அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னது, ஸ்டேட் கவர்மெண்டோட ரைட், அவங்களுக்குன்னு தனியா எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுக்கிறது ஸ்டேட்டோட ரைட்டு. இப்ப நம்ம ஊர்ல இப்போ கேந்திரிய வித்யாலயா, நான் படிச்சது வந்து கேந்திரிய வித்யாலயா, எங்களுக்கு எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்க்கும் ஒரே புக்கு தான். ஓகே, ஒரே புக்கு தான், என்சிஆர்டின்னு சொல்லுவோம். அந்த புக்கு தான் நாங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணோம். அது வந்து எல்லா கேந்திரிய வித்யாலயான்னு இல்ல, எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்க்குமே ஒரே புக்கு. எத்தனை ஸ்டேட்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருந்தாலும் ஒரே புக்கு தான். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா தனித்தனி புக்ஸ் இருக்கும். நம்ம ஊரோட மெட்ரிகுலேஷனுக்கு தனி புக்கு, யா கர்நாடகாவோட ஸ்டேட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ்ல அங்க வேற புக்கு, என்டையர்லி வேற புக்கு. யா, இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டோட ரைட், ஒன் ஆஃப் த ஸ்டேட்டோட ரைட்ஸ், ரைட், which மீன்ஸ் ஃபெடரேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரைட் எல்லாம் ஸ்டேட்டுக்கு கொடுத்தாங்க. ஓகே, முன்னாடி சென்ட்ரல் என்ன சொல்லுதோ அது மட்டும் தான், ஸ்டேட்டுக்குலாம் தனி ரைட் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து அதை மாத்தினாங்க, தனித்தனி ஸ்டேட்ஸா வச்சாங்க. யா, இதுதான் இங்க மெயின் பாயிண்ட். ரெசிடியரி பாயிண்ட்ஸ் நம்ம அங்க படிக்கலாம். Position of states in federation na, in a federal system, a number of safeguards were provided for the protection of states' right. Yeah, இது போதும், இங்க வரைக்கும் போதும். Next, in India, states were not previously sovereign entities. Correct தானே? The rights were exercised mainly by union. இவ்வளவு போதும், இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதினீங்கன்னா போதும். திரும்ப சொல்றேன், இங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உட்காந்து. Third is Citizenship Act. நம்மளோட என்ன சிட்டிசன்ஷிப் நம்ம ஹோல்ட் பண்றோம்? இந்தியன் சிட்டிசன். ஓகே, முன்னாடியும் இப்படிதான் இருந்ததா? முன்னாடியும் இப்படிதான் இருந்தது, ஆனா இதுக்கு ஒரு ப்ராப்பர் ஆக்ட் எல்லாம் வரல. ஓகே, இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா, நீங்க இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா நீங்க ஒரு சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். ஓகே, இந்தியன் சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். நான் இது கிளாஸ்ல ஒரு டைம் சொல்லியிருக்கேன், ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல் அது அபாலிஷ் பண்ணதை பத்தி எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அங்க ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் 2 சிட்டிசன்ஷிப் இருந்தது, இப்போ கிடையாது, இருந்தது. அது என்ன ஸ்டேட்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர். அது என்ன ஆர்டிகல்? 370. வெரி குட். சோ
அங்க இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். இங்கெல்லாம் நீங்க இது எழுத தேவையில்லை. சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியால ஒன்லி ஒன் சிட்டிசன்ஷிப் தான். நீங்க சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அங்க 370ல என்ன இருந்தது? டூயல் சிட்டிசன்ஷிப் இருந்தது. யாருக்கு? ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும். அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் ஜேகே, ஆல்சோ தே ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த மாதிரி இருக்கும். ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்ப 370 அபாலிஷ் பண்ணதுல இப்ப எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு? ஒரு சிட்டிசன்ஷிப் தான், which is இந்தியன் சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். சோ இந்தியால சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இதுதான் இந்த ஒரு பாயிண்ட். நீங்க இது வெறும் இந்தியால எவ்ரி சிட்டிசன் வில் பி ப்ரொவைடட் வித் ஒன்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னு நீங்க உங்க லாங்குவேஜ் எழுதினாலே போதும். அவங்க என்னமோ ஒளரி இருக்காங்க புக்ல, அது தேவையில்லை. நீங்க சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும் எழுதிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ரெசிடியூரி பவர்ஸ். ரெசிடியூரி பவர்ஸ்னா கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற விஷயம். யார்கிட்ட இருக்கு ரெசிடியூரி பவர்? Central. சிஜி மேம். சென்ட்ரல்னு எழுதாதீங்க இனிமே, எப்பவுமே யூனியன் எழுதுவோம். இந்த லெசன் நம்ம இது பொறுத்த வரைக்கும், கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கேயுமே போடாதீங்க, யூனியன் மட்டும் போடுங்க. யூனியன் கவர்மெண்ட் எல்லாம் கிடையாது. யூனியன் யூனியன் ஸ்டேட், ஸ்டேட் கேன் டிசைட், யூனியன் கேன் டிசைட், அப்படிதான் எழுதும். ரைட்? So these are the 4 features of Indian federalism. அதாவது மணிரத்னம் வெர்ஷன் ஆஃப் பொன்னியின் செல்வன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மோட் ஆஃப் ஃபார்மேஷன் என்னது? சென்ட்ரலைஸ்டு. முன்னாடி சென்ட்ரலைஸ்ட் யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷனா தான் இருந்தது. எல்லாமே சென்ட்ரல் கிட்ட தான் இருந்தது அன்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்த வரைக்கும். அதுக்கப்புறம் அட்டானமஸா ஸ்டேட்ஸ் பிரிச்சு தனித்தனி பவர்ஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், பொசிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் ஃபெடரேஷன். என்ன பொசிஷன்? ஸ்டேட் இந்த ஃபெடரேஷனா வந்ததுக்கு அப்புறம், ஃபெடரலிசம் வந்ததுக்கு அப்புறம் சேஃப்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்டேட்ஸோட ரைட்டை. முன்னாடி அப்படி கிடையாது, எல்லாமே யூனியன் கையில இருந்தது. நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப். சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியால எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஒரு சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். ஃபோர்த் வந்து ரெசிடியூரி பவர்ஸ். சென்ட்ரலுக்கு இந்த பவர், ஸ்டேட்டுக்கு இந்த பவர்னு சொல்லியிருப்போம். இது ரெண்டுலயும் வராதது யார் கைக்கு போகும்னா யூனியன் கவர்மெண்ட் டிசைட் பண்ணும். இதை ரெசிடியூரி பவர்ஸ் சொல்லுவோம். கிளியரா? இந்தியன் ஃபெடரேஷனோட ஃபீச்சர்ஸ். எஸ் மேம். எஸ் மேம். எஸ். Thank you. எஸ். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட சும்மா பேசிக்ஸ் பார்க்க போறோம். பட் அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். திரும்ப சொல்றேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இப்போ ஒன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்கல. ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட எப்படி இன்க்ளூட் பண்ணாங்க, என்னென்ன இருக்கு அது மட்டும் பார்க்கலாம். ஒரு ஆர்டிக்கலும் டீட்டெயில்டா நம்ம அந்த போர்ஷன் வரப்போ நம்ம பார்க்கலாம். ரைட்? டன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா நம்மளோட இந்தியன்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸ். ஓகே, அதுலயும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாமே சிட்டிசன்ஸ்க்கான ரைட்ஸ் அப்படின்னு. அப்படி கிடையாது. சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் கிடையாது. நம்ம அதை டீடைல்டா பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு தமிழ்ல என்னது? அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமையா? ஓகே, எனக்கு தெரியாது, அதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இத கான்ஸ்டிடியூஷன்ல தான் கொடுத்திருக்காங்க. இதையும் எங்க கொடுத்திருக்காங்க கான்ஸ்டிடியூஷன்ல அப்படின்னு பார்த்தா பார்ட் 3ல கொடுத்திருக்காங்க. எத்தனை பார்ட்ஸ் டோட்டலி கான்ஸ்டிடியூஷன்ல? 22 parts. 22 பார்ட்ஸ். அதுல பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ரைட்? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நான் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணல, சும்மா ஒரு மேப் மாதிரி கொடுத்திருக்காங்க. நம்ம இதை லேர்ன் பண்ணலாம். ஓகே, நாம பார்க்க போற ரைட்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14ல இருந்து ஆர்டிகல் 32 வரைக்கும் நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இதுவும். ஆர்டிகல் 14ல இருந்து 32 வரைக்கும் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அதாவது இந்த லெசன்ல நம்ம இவ்வளவு படிப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஹெட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 and 18 சொல்லியிருக்கு. ஓகே, ஆர்டிகல் 14 and 18 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி பத்தி பேசியிருக்கு.
and போட்டிருக்காங்க. 2னா என்ன அர்த்தம்? 14ல இருந்து 18 வரைக்கும் அர்த்தம். இங்க 14 and 18 கொடுத்திருக்காங்க, which means 14 அப்புறம் 18 இது ரெண்டு மட்டும் தான் ரைட் டு ஈக்குவாலிட்டி பத்தி பேசுது. 15, 16, 17 பத்தி நம்ம பேசல. ரைட் டு ஈக்குவாலிட்டி 14 and 18ல பேசுறாங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட், ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19 and 22. என் கூடயே லேர்ன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது நம்ம ஃபுல்லா டீடைல்டா தனித்தனியா படிக்கிறப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து 14, 18. ரைட் டு ஃப்ரீடம் வந்து 19 and 22. So 14, 18 right to equality, 19 and 22 right to freedom. Next, right against exploitation. First, இதை ஞாபகம் வச்சுக்கணும். right to equality, right to freedom, right against exploitation. இந்த head எல்லாம் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. Right against exploitation. Article 23 and 24. Yes. Right to equality 14 and 18, right to freedom 19 and 22, right against exploitation 23 and 24. Right. Next, right to freedom of religion. Right to freedom of religion. Article 25 and 28. 25 and 28. Cultural and educational rights. Article 29 and 30. Right to constitutional remedies. Article 32. இது எல்லாத்தையுமே நம்ம டீடைல்டா படிப்போம். ஆனா இங்க வந்து நான் உட்கார்ந்து உங்களை மனப்பாடம் பண்ண வைக்க முடியாது. சோ நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னே என்ன பண்றீங்க? கேபிட்டலிஸ்ட் அண்ட் சோசியலிஸ்ட் எக்கானமி பத்தி டீடைல்டா எடுத்துட்டு வரணும், பிரியாம்பிள் படிச்சுட்டு வரணும், அப்புறம் இந்த சார்ட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டினா என்ன ஆர்டிகல், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதை பார்த்துட்டு தான் அடுத்து போவோம். ரைட். சோ ஆர்டிகல் 14 and 18 ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் 19 and 22, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 23 and 24, right to freedom of religion 25 and 28, cultural and educational differences 29 and 30, right to constitutional remedies 32. Yeah, இங்க 30 பார்த்தோம், அப்படியே 32 போறோம். 31 எங்க? Yes, 31 அப்படிங்கிறது முன்னாடி ரைட் டு ப்ராப்பர்ட்டியா இருந்தது. ஓகே, ரைட் டு ப்ராப்பர்ட்டியா இருந்தது. ஆர்டிகல் 31 ஃபண்டமெண்டல் ரைட்டா தான் இருந்தது. ஓகே, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்து உரிமைன்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஆர்டிகல் 31 இருந்தது. இது ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்தது. ஆனா இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. which means ரிமூவ்னா இப்ப ஆர்டிகல் 31 கிடையாது. ஆர்டிகல் 31 ரிமூவ் பண்ணிட்டாங்க. எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா, ரிமூவ் பண்றதும் அமெண்ட்மெண்ட் தானே. யா, இப்போ ஒண்ணு ஒழுங்கா இருக்கிறத நீங்க ஆட் பண்ணாலும் அது அமெண்ட்மெண்ட் தான், ரிமூவ் பண்ணாலும் அமெண்ட்மெண்ட் தான், சேஞ்ச் பண்ணாலும் அமெண்ட்மெண்ட் தான், ஆல்டர் பண்ணாலும் அமெண்ட்மெண்ட் தான். கரெக்ட். சோ இந்த அமெண்ட்மெண்ட்ல ஆர்டிகல் 31 ரிமூவ் பண்ணிருக்காங்க. எந்த அமெண்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஆர்டிகல் 31 ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா இட் இஸ் ஸ்டில் a legal right. So which means not a fundamental right, legal right. இதெல்லாம் எக்ஸாம்ல வராது, ஆனா நாலேஜுக்கு வேணும். ரைட். அதனாலதான் நான் இது ஸ்கிப் பண்ணாம எடுத்துட்டு இருக்கேன். நாலேஜுக்கு வேணும். இந்த லெசன்ல எல்லா பார்ட்டும் பாத்தீங்கன்னா நாலேஜ் கெய்னிங்க்கு. கொஸ்டின் எங்க வரும் நானே சொல்லிடுறேன், அங்கிருந்தா வரும். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் வரும். இங்க ஃபெடரல் பாலிட்டியோட ஃபீச்சர்ஸ் வரும். இது ரெண்டும் எக்ஸாம்ல வரும். ஆனா இது எக்ஸாம்ல வராது. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிற கண்டென்ட் எக்ஸாம்ல வராது, ஆனா தெரியணும். ரைட். டன். ஒன் மோர் திங் டு பி நோட்டட். இங்க இது எல்லாமே ஆர்டிகல்ஸ் எல்லாமே, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னாலே சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான், இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது, அதுலயும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப என்னன்னு பாக்கலாம். யார் மேல அப்ளை ஆகும்? அப்ளிகபிலிட்டி பேசிஸ்ல
fundamental rights can be classified into 1 Article 15 ஞாபகம் வச்சுக்கோங்க 16 19 and 30 Article 15 16 19 30 வந்து only for citizens Indian citizens மட்டும் Article 14 20 21 22 23 25 27 and 28 இதெல்லாமே இந்தியாவோட மண்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுற ஒரு ரைட் அதாவது available to any person on the soil of land இந்தியாவோட மண்ல இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ரைட்ஸ் நம்ம கொடுப்போம் ரைட் so to any person on the soil of India ஆர்டிகல்ஸ்ல என்னன்னே தெரியாம இதை படிக்கிற கடுப்பாதான் இருக்கும் பட் இதை படிச்சுதான் நம்ம ஆர்டிகல்ஸ் போக முடியும் which means citizen or foreigner ஃபாரினருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு அவர் இந்தியால ஃபாரின் அவங்க வீட்டுல இருந்தா கிடையாது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அதாவது நம்மளுக்கு என்னென்ன உரிமை கொடுப்பாங்களோ அந்த உரிமை இவங்களுக்கு தருவாங்க ரைட் ஓகே இப்போதைக்கு இவ்வளவு போதும் நெக்ஸ்ட் வந்து சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க இப்போதைக்கு இவ்வளவு போதும் கிளியர் தானே வேகான டாபிக் தான் கிளியரா எஸ் மேம் எஸ் சோஃபார் என்னென்ன ஹோம்ஒர்க் உங்களுக்கு பிரியாம்பிள் படிச்சுட்டு வரணும் கேபிட்டலிஸ்டிக் அண்ட் சோசியலிஸ்டிக் எக்கானமி நெக்ஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த ஃபண்டமெண்டல் ரைட் என்ன ஆர்டிகல் அதை கரெக்டா மனப்பாடம் பண்ணிட்டு வரணும் ரைட் right next one the definition of state very important so I'm going to the fresh page very important okay state na என்னது Government. என்னது Government, ma'am. government வேற state na என்னது மாநிலம் தனியா மஞ்சுஷா chatல போடுறீங்களா கேக்கல others மாநிலம் ஸ்டேட்னா மாநிலம்னு சொல்றாங்க ஒருத்தங்க கவர்மெண்ட்னு சொன்னாங்க ஒருத்தங்க மாநிலம்னு சொல்றாங்க எஸ் ஓகே இப்ப ஸ்டேட்னா ஃபர்ஸ்ட் யாரோ சொன்னாங்க கவர்மெண்ட் தான் கரெக்ட் ஸ்டேட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா தெலுங்கானா இதெல்லாமே ஸ்டேட்ஸ் ரைட் ஆனா இங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே ஸ்டேட்டை வேற மாதிரி டிஃபைன் பண்ணிருக்காங்க ஓகே இது எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா இதுவும் ஞாபகம் இருக்கணும் ஆர்டிகல் 12 ஆர்டிகல் 12ல டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் கொடுத்திருக்காங்க ஸ்டேட் அப்படின்னா மீனிங் கொடுக்கல இன்க்ளூட்ஸ்னு கொடுத்திருக்காங்க எந்த டெஃபினிஷன்ல இன்க்ளூட்ஸ்னு வருதோ அது என்ன மாதிரி டெஃபினிஷன் அதுக்கு பேர் என்னது inclusive definition. Very good. Inclusive definition. Include ஸ்டேட்டுக்கு மீனிங் இவங்க சொல்ல ஸ்டேட்னா இந்த வார்த்தை கீழே என்னென்ன வரும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் நீங்களா சொல்லுங்க கவர்மெண்ட் பார்லிமெண்ட் வந்ததுன்னா வேற என்ன வரும் பார்லிமெண்ட் வந்து யூனியனுக்கு ஸ்டேட்டுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எஸ்
Next, all local authorities. Within the territory of India, of course, இந்தியாக்குள்ள இருக்கிற எல்லா local authorities, other authorities நம்ம ஸ்டேட்னு சொல்லுவோம். Outside the authority of, அதாவது under the government control. இது நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். Control of the government of India. Okay, under the control of government of India ஏன் இங்க தனியா சொல்லியிருக்காங்க? இங்க within the territory of India ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து within the territoryனா அடுத்து டெரிட்டரிய பத்தி தானே பேசியிருக்கணும். அது சொல்லாம under the control of government of India ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க? இங்க என்ன மீன் பண்றாங்க? எம்பசிஸ் மேம். எம்பசிஸ், வெரி குட். இப்போ within the territory of Indiaனாலே பை டிஃபால்ட் இம்ப்ளைடா என்னது? கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்கு. ஆனா இத தனியா ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் டெரிட்டரியை தாண்டிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஓகே, இந்தியாவோட லிமிட்ஸை தாண்டிடுச்சுனாலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் கிடையாது. ஆனா இங்க தனியா ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, வேற நாட்டுல இருக்கிற ஒரு அத்தாரிட்டி மேல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கண்ட்ரோல் இருக்கும். என்ன எக்ஸாம்பிள் அவங்க சொன்னாங்க? யாராவது திரும்ப சொல்லுங்க. எம்பசிஸ். எம்பசிஸ். எம்பசிஸ்னா நம்மோட இந்தியாவோட அம்பாசிடர்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா? அங்க போய் நம்மள ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் படிப்பாங்க. யூபிஎஸ்சி முடிச்சுட்டு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்க வந்து நம்ம கண்ட்ரியோட என்னது? ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நம்ம கண்ட்ரியோட டிப்ளமேட்ஸ். அவங்க மேல அந்த நாட்டோட இதுக்கு அப்ளை ஆகுமா? ஆகாது. நம்ம நாட்டோட தான் அப்ளை ஆகும். இத வேற எங்கேயோ நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? கிரிமினல் ப்ரொசீஜர்ல படிச்சிருந்தோம். இந்தியன் சிட்டிசனை நமக்கு என்னது அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா ஃபாரின் நேஷனல, ஃபாரின் டிப்ளமேட்ஸ, ஃபாரின் கவர்மெண்ட்ட அரெஸ்ட் பண்ணணும்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல் வேணும்னு. அதே மாதிரிதான் நம்ம ஊரோட ஃபாரின், நம்ம ஊரோட டிப்ளமேட்ஸ், நம்ம ஊரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாமே அந்த ஊர்ல இருந்தாலும் அவங்க ஈஸியா அந்த நம்ம ஊர் டிப்ளமேட்ஸ கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க மேல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் அத்தாரிட்டி இருக்கு, நாட் ஆன் தட் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி. இப்ப பாகிஸ்தான்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியன் எம்பசி. அந்த இந்தியன் எம்பசி மேல பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அங்க அத்தாரிட்டி அங்க இருக்கு. கிளியரா? ஸ்டேட்னா என்னென்ன வரும் அப்படின்னு? Yes, ma'am. Yes, ma'am. So stateனா government of India and Parliament of India. Next, state government and legislature of each state. Third, all local or other authorities within the territory of India under the control of government of India. இதை இப்படியே தான் எழுதணும். நீங்க இதுல போய் நான் ஆல்ட்ரேஷன் பண்றேன்னு பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இதை இப்படியே தான் எழுதணும். எஸ், இதுக்கு மேல இது வந்து டெஃபினேஷன் இதோட முடிஞ்சு. இங்க லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஒண்ணு பார்த்தோம்ல, அதுல என்னென்ன வரும்னு பார்க்கலாம். local authorities. புக்ல ஒரு டைம் பார்த்துடலாம். State includes government and parliament of India, government legislature of each state, all local and other authorities within the territory of India under the control of government of India. Right? Next, local authorities. நான் எங்கெங்க கேஸ் லா ஞாபகம் வைக்கணும்னு சொல்றேனோ அங்க மட்டும் ஞாபகம் வைங்க, எல்லாமே ஞாபகம் வைக்க வேண்டாம். லோக்கல் அத்தாரிட்டிஸ்னா இங்க யார் யார் இன்க்ளூட் ஆகுறாங்க அப்படின்னா, அத்தாரிட்டிஸ் லைக் முனிசிபாலிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், பஞ்சாயத்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட், போர்ட் ட்ரஸ்ட். இவ்வளவு போதும். இதுக்கு மேல நம்மளால ஞாபகம் வைக்க முடியாது. அதனால 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. முனிசிபாலிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், பஞ்சாயத்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட், போர்ட் ட்ரஸ்ட். லோக்கல் அத்தாரிட்டிஸ் கீழே இதெல்லாம். ஓகே, எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லாமே வரும் இதுல. நீங்க இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 செகண்ட்.
எஸ். ஸோ லோக்கல் அத்தாரிட்டிஸ்ல முனிசிபாலிட்டிஸ், district boards, panchayats, improvement trust, port trusts. ஓகே, ரைட். இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் லா, R.D. Shetty versus International Airports Authorities. R.D. Shetty, இது மட்டும் ஞாபகம் வச்சாலும் ஓகே. R.D. Shetty மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அடுத்து எனக்கு ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல. R.D. Shetty versus International Airports Authority. ஓகே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த கார்பரேஷன், இப்போ கார்பரேஷன் அப்படின்னா என்ன சொல்றது, கவர்மெண்டோட யூனோ அந்த ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு கீழே வந்திருக்கு, ஆர் வாட் யூ கால், கவர்மெண்ட் கிடையாது அது, ஆனா கவர்மெண்ட் மூலியமா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி கம்பெனிஸா இருக்கட்டும், கார்பரேஷன்ஸா இருக்கட்டும், அதை நம்ம ஸ்டேட்னு சொல்லுவோமா அப்படின்னு கேட்டா அதுக்குதான் இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. Corporations acting as instrumentality or agency. அதாவது கவர்மெண்டோட ஏஜென்ட்டா, அதாவது கவர்மெண்ட் வந்து இது மூலியமா ஒர்க் பண்ணுது, அந்த மாதிரி கார்பரேஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அத வந்து ஸ்டேட்னு தான் சொல்லுவோம்னு சொல்றாங்க. ஓகே, சோ கார்பரேஷன்ஸ் ஆக்டிங் as instrumentality or agency of the government, agency of government is a state. ஸ்டேட்ங்கிற டெஃபினேஷன் கீழ தான் வரும். எஸ், கிளியர் தானே? Yes, ma'am. Yes. So R.D. Shetty versus International Airports Authority ஞாபகம் வைக்கணும். Next, stock exchange. Stock exchange state ன்னு சொல்லலாமா? யோசிங்க. சொல்லலாம். ஓகே, மத்தவங்க சொல்லலாம் மேம். ஓகே, ரைட். சோ இத வந்து எந்த கேஸ்ல சொல்லிருக்காங்கன்னா, சதீஷ் நாயக் வெர்சஸ் கொச்சின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நீங்க சதீஷ் நாயக் உங்களுக்கு மறந்துரும், ஏன்னா இந்த கேஸ்ல வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி பேசி இருக்கிறதுனால கொச்சின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. ரைட். SLCM வீடியோ லெக்சர்ஸ் யாராவது பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம ஓல்ட் சிலபஸ் லெக்சர்ஸ் கொடுத்திருந்தேன், யாராவது பார்க்க ஆரம்பிச்சீங்களா? எஸ் மேம், புக் பில்டிங் பார்த்தோம் மேம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செக்யூரிட்டி அதை பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல பேசிக்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இந்தியாவில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவுட் ஆஃப் த சிலபஸ் தான். பட் ஸ்டில் அது ஏன் ரெண்டு நேஷனல் லெவல்ல நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு நேஷன் வைட் ட்ரேடிங் டெர்மினல்ஸ் இருக்கும். அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லயும் சரி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லயும் சரி, எல்லா கண்ட்ரி நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருக்கிற அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸும் அங்க வந்து நம்ம யூனோ லிஸ்ட் பண்ணலாம். ஆனா தனித்தனி ஸ்டேட்டுக்கு தனித்தனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். அங்க வந்து எதுக்கு, அந்த ஏரியால இருக்கிற கம்பெனிஸ் மட்டும்தான் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல அவங்க ஷேர்ஸ் செக்யூரிட்டிஸை லிஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இங்க கொச்சின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், விச் மீன்ஸ் கேரளால இருக்கிறது ஆர் கொச்சினை சுத்தி மட்டும் இருக்கிற அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் மட்டும் ஆர் செக்யூரிட்டிஸ் மட்டும் தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்கும்.
ஓகே. அதனால தப்பா பயந்துக்காதீங்க. என்னடா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்துல ஸ்டேட் பேரு, இந்த தனித்தனி இன்னும் லொகேஷன்ஸ் பேர்லாம் இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். அகமதாபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. என்னது பூனே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இந்த மாரி எல்லாம் இருக்கு. ரைட். ஆனா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் நேஷன் வைட் ட்ரேடிங் டெர்மினல்ஸ் இருக்கு. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். சோ இந்த கேஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஓகே. அண்ட் எந்த விதமான பப்ளிக் டியூட்டியும் இங்க அது பண்ணிட்டு இல்ல. பப்ளிக் ஏதாவது இங்க வந்து உதவிட்டு இருக்கா? இல்ல ஏதாவது வந்து பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்காகவே உழைக்கிற அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ற மாதிரி அது கிடையாது இல்லையா? அஃப்கோர்ஸ் பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணும். அது யார் பண்ணுவாங்க? செபி பாத்துக்கும். ஆனா இது கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல கிடையாது. ரைட். இப்ப ரேஷன் ஷாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. கவர்மெண்ட் பப்ளிக்காக வேலை செய்யுது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு கீழ தான் வரும். ஆனா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது கவர்மெண்டோட கண்ட்ரோல் மேல டிபெண்ட் ஆகி இல்ல. செபியோட இதுல இருக்கு. ஈவன் தோ அது ஆக்ட் தான் அப்படின்னாலுமே அது இண்டிபெண்டன்ட் ஆஃப் கவர்மெண்டோட டைரக்ட் கண்ட்ரோல் அண்ட் வாஸ் நாட் டிஸ்சார்ஜிங் எனி பப்ளிக் டியூட்டி. பப்ளிக் டியூட்டியே அது பண்ணல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதனால இத நம்ம அதர் அத்தாரிட்டி கீழ எடுத்துட்டு வர முடியாது. இங்க லோக்கல் ஒரு அதர் அத்தாரிட்டிஸ் வந்திருக்கு இல்லையா? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச நீங்க அதர் அத்தாரிட்டில எடுத்துட்டு வர முடியாது. விச் மீன்ஸ் ஸ்டேட்டோட டெஃபினிஷன்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ரீசன் என்ன? இண்டிபெண்டன்ட் ஆஃப் கவர்மெண்ட் கண்ட்ரோல். And not discharging public duty. Clear? Read this. மேம் ஒரு டவுட். இதுல ரீசன் வந்துட்டு சொல்லுங்க. ரீசன்? ரீசன் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு போடுறோம் இல்லையா? ஆமா. இப்ப இதுல இப்ப இதுல எப்படி மீனிங் எடுத்துக்கிறது? கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கீழ தான் இருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் நாட் கவர்மெண்ட் நோ, நோ. கவர்மெண்ட் கீழ வருமா அது? இது கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல கிடையாது. ஓகே. செபியோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து செபியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கே தவிர கவர்மெண்டோட டைரக்ட் கண்ட்ரோல்ல கிடையாது. ஓகே. இப்போ நீங்க ரேஷன் ஷாப்ஸையும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷன் வாங்குற கடைய அது டைரக்ட்லி கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல வருது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ட்ரேடிங் மாதிரி தான். அதுவும் ஒரு மார்க்கெட் ஏரியா தான். ஆனா அது கவர்மெண்டோட டைரக்ட் கண்ட்ரோல்ல வரல. அதுக்கு தனி லா இருக்கு. ஓகே. தனியா பெரிய பல்கியான லா இருக்கு. அதுதான் செக்யூரிட்டிஸ் லா. நம்ம மாடியூல் 2ல இருக்கிற ஒரு பேப்பர் ஃபுல்லாவே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் பத்தி தான். சோ அது வந்து இட் இஸ் நாட் அண்டர் தி டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே. நிறைய விஷயம் டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் கீழ வராம இருக்கும். ஆனா அத கவர்ன் பண்றதுக்கு பெருசா எதுவும் இருக்காது. அதனால நம்ம அத அதர் அத்தாரிட்டின்னு சொல்லிருவோம். ஆனா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனியா ஒரு ஒரு தனி லாவே இருக்கு அதுக்கு. அது வந்து சின்ன லாலாம் கிடையாது. இட் வில் பி லைக் எப்படி சொல்றது? சோ ஹியூமங்கஸ். கவர்மெண்ட் அதுல வந்து இத்தணும்னு கூட தலையிட மாட்டாங்க கவர்மெண்ட் வந்து. ஏன்னா ஃபுல்லா செபி பாத்துக்கும். செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தெரியும் இல்லையா? அது பாத்துக்கும். So it is completely governed and owned by SEBI. It is not coming SEBI. under government of India. No, it is not coming under the control of government. Yes. Okay. Yes, clear தானே? Shall we Clear, move ma'am. forward? Yes, ma'am. Yes. இப்ப வர கேஸ் தான் படா கேஸ். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஞாபகம் வைக்கணும் கேஸ்ல. அஜய் ஹாஸ்யா வர்சஸ் காலித் முஜீப். அஜய் ஹாஸ்யா வர்சஸ் காலித் முஜீப்.
ஓகே, இப்போ மேல ஒரு விஷயம் பார்த்தோம். இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஒரு ஏஜென்சி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு. அதாவது இந்த ஸ்டேட், அந்த கவர்மெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இதுக்கு கீழே அது சார்பா ஒரு விஷயம் ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா அது ஸ்டேட்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரைட்? எந்த கேஸ்ல சொல்லியிருந்தோம்? எந்த கேஸ்ல இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஆஃப் த ஸ்டேட்டா இருந்தது அப்படின்னா அது ஸ்டேட் தான் அப்படின்னு. ஆர்டி ஷெட்டி எஸ், ஆர்டி ஷெட்டி கேஸ்ல சொல்லியிருந்தோம். இப்போ அஜய் ஹாசியா வர்சஸ் காலித் முஜீப் கேஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்த நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 6 பாயிண்ட்ஸ்ல ஏதாவது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அத வந்து நம்ம ஸ்டேட்ன்னு சொல்ல மாட்டோம். பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இந்த 6 கண்டிஷன்ஸ்ல ஏதாவது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த என்டிட்டிய நம்ம இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஒரு ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட்ன்னு சொல்லுவோம். கிளியர்? இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஒரு ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட்ன்னு நம்ம சொல்லுவோம். அத சொல்றதுக்கு இந்த 6 பாயிண்ட்ல ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அந்த 6 பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். சோ இது வந்து ஒரு டெஸ்ட். Test to determine whether an entity is an instrumentality or agency of state. First test வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. எஸ். அஜய் ஹாசியா versus காலித் முஜீப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கார்ப்பரேஷனோட என்டையர் ஷேர் கேபிட்டல் இருக்கு இல்லையா? ஒரு கார்ப்பரேஷனோட என்டையர் ஷேர் கேபிட்டலை ஒரு கவர்மெண்ட் ஹோல்டு பண்ணுச்சு அப்படின்னா அந்த கார்ப்பரேஷன் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஒரு ஏஜென்சி ஆஃப் ஸ்டேட். So entire share capital of the corporation is held by the government. இது வரைக்கும் போதும், அடுத்த 2 லைன்ல படிக்க வேண்டாம். If the entire share capital of a corporation is held by the government, இந்த கார்ப்பரேஷனை நம்ம இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஒரு ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஸ்டேட் வந்து ஒரு என்டிட்டிக்கு பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குது. இப்போ ஏபிசி லிமிடெட் நான் இருக்கேன், ஹஸ்லர்ஸ்க்கு ஸ்டேட் வந்து ஃபுல்லா பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குது. அந்த பினான்சியல் அசிஸ்டன்ஸ்னா சின்ன பினான்சியல் அசிஸ்டன்ஸ்லாம் இல்ல, ஹஸ்லர்ஸ்க்கு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கோ எல்லாத்தையுமே கவர் பண்ற அளவுக்கு எனக்கு பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம ஷேர் கேபிட்டல் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கார்பரேஷனா ஆரம்பிக்கிறதுக்கான கேபிட்டல் மொத்தமும் கவர்மெண்ட் போட்டுச்சுனாலும் அது இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஒரு ஏஜென்சி ஆஃப் ஸ்டேட். இல்ல அது பண்ணல, அவங்க வேற என்ன பண்றாங்க, நம்ம என்டிட்டிக்கு தேவைப்படுற எல்லா பினான்சியல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு மீட் பண்ற அளவுக்கு பினான்சியல் அசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நாம வந்து இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஒரு ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட். Financial assistance of the state is so much as to meet the entire expenditure of the corporation. யா, இது வரைக்கும் போதும். இப்படி இருந்ததுன்னா அந்த என்டிட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஒரு ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? வெதர் த கார்பரேஷன் என்ஜாய்ஸ் அ மோனோபொலி. யா, ஒரு கார்பரேஷன் மோனோபொலி இது பண்ணிட்டு இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒன் செகண்ட். யா, தேர்ட் பாயிண்ட் தானே இது? கரெக்டா தெரியுதுல ஸ்கிரீன் உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் ஷேக் ஆகுது ஸ்கிரீன். உங்களுக்கு கிளியரா தெரியுதா? எஸ் மேம், கிளியரா தெரியுது மேம். ஓகே, டன். ரைட், தேர்ட் பாயிண்ட். இதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல நாமளா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஜியோ வந்தப்போ இட் வாஸ் லைக் மோனோபோலி. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜ்ல அது மோனோபோலி மாதிரி கன்வெர்ட் ஆகுற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. ஏன்னா அந்த ஜியோ சிம்ஸ் அவங்க ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சப்போ எல்லாமே படுத்துருச்சு. ஐடியாலாம் அவங்க அப்படியே இடமே தெரியாம போயிடுச்சு. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல. சோ இந்த மாதிரி மோனோபோலி கிரியேட் ஆகுது. இது அப்படியே எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம அப்படியே விட்டுருந்தாங்கன்னு வைங்க, அது கண்டிப்பா மோனோபோலி ஆயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஸ்டேட் தான் இதுக்கு எல்லாம் ஃபண்ட் பண்ணுது, ஸ்டேட் தான் இந்த டெலிகாம் இதை வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு மோனோபோலி கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வில் பி இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஒரு ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட். ஓகே,
அவங்க ஒரு ஃபீல்டுல மோனோபோலியா இருக்காங்க. ஓகே. அவங்க மோனோபோலியா இருக்கிறதுக்கு கவர்ன்மெண்ட் பயங்கரமா புரொடெக்ஷன் குடுத்திருக்கு. கவர்ன்மெண்ட் வந்து நல்லா ஒத்துழைச்சிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அந்த மோனோபோலி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிற அந்த என்டிட்டி வந்து இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமென்டாலிட்டி ஒரு ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட். தேர்ட் பாயிண்ட் கிளியரா? Yes, ma'am. எஸ் மேம். நெக்ஸ்ட், டீப் அண்ட் பெர்வசிவ் ஸ்டேட் கண்ட்ரோல். ஒரு என்டிட்டி மேல ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு டீப்பான கண்ட்ரோல் இருக்கு. சின்ன சின்ன டிசிஷன்ஸும் ஸ்டேட்டை கேட்டுதான் எடுக்கணும். அந்த அளவுக்கு கண்ட்ரோல் டீப்பா இருக்கு, பெர்வசிவா இருக்கு. டீப்னா அகைன் பெர்வசிவ், லாங்கெஸ்ட் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் சொல்லுவோம்ல, அது எல்லாமே சினானிமஸ். பெர்வசிவ், சப்ஸ்டான்ஷியல் எல்லாம் பாத்தீங்கன்னா சினானிமஸ் டு ஈச் அதர். சோ டீப் அண்ட் பெர்வசிவ் கண்ட்ரோல் ஸ்டேட்டுக்கு ஒரு என்டிட்டி மேல இருந்தது அப்படின்னா அந்த என்டிட்டி இஸ் அன் ஏஜென்சி ஆர் இன்ஸ்ட்ருமென்டாலிட்டி ஆஃப் ஸ்டேட். எஸ். நெக்ஸ்ட், இஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கார்பரேஷன், அந்த கார்பரேஷனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்ல பயங்கரமா தேவைப்படுற ஐட்டம்ஸ் அண்ட் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அத இன்ஸ்ட்ருமென்டாலிட்டி ஒரு ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட். வெரி ஃபைன் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிஃப்த் ஒன் வந்து அம்மா உணவகம். பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், கவர்மெண்ட் வந்து க்ளோஸா ரிலேட் ஆயிருக்கு, கவர்மெண்டோட வேலையை தான் அது பண்ணிட்டு இருக்கு. அம்மா உணவகம். ஓகே. சோ இத வந்து ஃபங்க்ஷன்ஸ், இதையும் அந்த அம்மா உணவகம் இஸ் ஆல்சோ an instrumentality or agency of the state. ரைட். நெக்ஸ்ட், கவர்மெண்டோட ஒரு டிபார்ட்மெண்ட்டையே தனி கார்பரேஷனா மாத்துறாங்க. ஓகே. இப்ப டெலிகாம் வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அத வந்து ஒரு கம்பெனி அதாவது கவர்மெண்டே மாத்துது அப்படின்னா அங்க அந்த என்டிட்டிய நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? இன்ஸ்ட்ருமென்டாலிட்டி ஒரு ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லுவோம். கிளியரா? 6 பாயிண்ட்ஸ். சிக்ஸ்த் பாயிண்ட் கொஞ்சம் புரியல மேம். கவர்மெண்ட்டுக்கு தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இஸ் a செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். இப்போ அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டையே ஒரு கம்பெனி, ஒரு கார்பரேஷனா மாத்துறாங்க. இப்ப வரைக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் அ கார்பரேஷன் அண்ட் ஆல். கவர்மெண்டோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த என்டையர் டிபார்ட்மெண்ட்டையே கம்பெனி முடிவு பண்ணுது, இதை ஒரு கார்பரேஷனாவே மாத்திரலாம், ஒரு கார்பரேட்டாவே மாத்திரலாம், ஐசிஎஸ்ஐ மாதிரியே மாத்திரலாம் அப்படின்னு வந்தது அப்படின்னா, இப்ப ஐசிஎஸ்ஐ இஸ் அன் இன்ஸ்ட்ருமென்டாலிட்டி ஆர் ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட் தானே? எஸ். அதே மாதிரி இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இப்போ செக்ரட்டேரியல் டிபார்ட்மெண்ட் ஐசிஎஸ்ஐயா மாத்திருக்காங்க. கரெக்டா? கவர்மெண்டோட அந்த கம்ப்ளைன்ஸ் கார்பரேட் ஏரியாவை ஐசிஎஸ்ஐயா மாத்திருக்காங்க. இது ரெவென்யூவை அவங்க தனி கார்பரேஷனா மாத்துறாங்க, ஒரு எனி டிபார்ட்மெண்ட்டை தனி கார்பரேஷனா மாத்துறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கார்பரேஷன் இஸ் அன் இன்ஸ்ட்ருமென்டாலிட்டி ஒரு ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட். ரயில்வேயா இருக்கலாம், எனி டிபார்ட்மெண்ட் ஃபார் தட் மேட்டர். கிளியரா? எஸ் மேம். ரைட். ரீட் பண்ணுங்க இத. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு 4-5 ஸ்டார் கூட போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது. எஸ். கிளியர் தானே? எஸ் மேம். ரைட். சிஐஎஸ்ஆர் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? சாரி, சிஎஸ்ஐஆர்.
எஸ், CSIR அப்படிங்கிறது இது ஒரு கவுன்சில். ஓகே, கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஓகே, இத வந்து இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டா இல்லையா அப்படிங்கிறது இவங்க இந்த பிரதீப் குமார் பிஸ்வாஸ்ல ஒரு கேஸ் வந்து ஒரு டெஸ்ட் வந்து எடுத்தாங்க. ஓகே, இந்த டெஸ்ட் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அங்க நம்ம இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி அஜய் ஹாசியா அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் 1-2 ஞாபகம் இருந்ததுதான் பெட்டர். சோ ஆர்டிகல் 12 கீழே சிஎஸ்ஐஆர் வந்து ஸ்டேட் தான் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஃபாலோயிங் டெஸ்ட் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட், நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல், நேச்சர் ஆஃப் not very important, but நான் skip பண்ண விரும்பல. So let's cover this. Financial, functional, administrative control of the state over it. இது எல்லாமே இருக்கான்னு பார்த்தாங்க. So இது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டாமினேட் பண்ணுதா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டாமினேட் பண்ணுதா, டீப்பா கண்ட்ரோல் பண்ணுதா, இது எல்லாமே பார்த்துட்டு சிஎஸ்ஐஆர் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஒரு ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. அதை இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து அரைவ் பண்ணாங்க இந்த டிசிஷனுக்கு. எஸ், கிளியர் தானே? நாட் வெரி இம்பார்ட்டன்ட், பட் இந்த கேட்டுட்டாங்கன்னா இது எழுத தெரியணும். நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்டேட்னு கேட்டாலே இதுவும் எழுதணுமா மேம்? தனியா இதை கேட்பாங்களா மேம்? டிஸ்கஸ் பண்றேன், நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த டாபிக் முடிச்சுட்டு நம்ம क्वेश्चन ஆன்சர் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். எஸ், ஃபினிஷ்டா? Yes, ma'am. ரைட். லாஸ்டா ஒண்ணு Zee Telefilms Limited versus Union of India. BCCI கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், கிரிக்கெட் போர்ட். யா, கிரிக்கெட் சம்பந்தப்பட்டு யாருக்கா ஃபுல் ஃபார்ம் தெரிய சான்ஸ் இருக்கா? The Board of Control Cricket for India, ma'am. In India, Board of sorry. கிரிக்கெட் வெரி குட், கவுன்சில். கரெக்ட். Board of Control for Cricket in India. ஓகே, இத வந்து ஸ்டேட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஏன் இல்ல அப்படின்னா நம்ம பிரதீப் குமார் கேஸ்ல பாத்திருந்தோம்ல, பிரதீப் குமார் பிஸ்வாஸ் கேஸ்ல பார்த்த இந்த 3 விஷயமே பிசிசிஐ சாட்டிஸ்ஃபை பண்ணல. விச் மீன்ஸ் அதோட நேச்சர் ஆஃப் பினான்சியல், ஃபங்க்ஷனல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து ஸ்டேட் கையில இல்ல. ஓகே, அதனால இது வந்து ஸ்டேட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிசிசிஐ இஸ் நாட் அ ஸ்டேட். இதை மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா போதும். கிளியரா? We are done with the definition of state. Yes, any doubts so far? பெரிய definition. Yes, clear தானே? எஸ் மேம். Yes, ma'am. ரைட். இப்போ ஸ்டேட் அப்படின்னு டெஃபினேஷன், வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 5 மார்க்ஸுக்கு கேட்டிருந்தாங்க, ஆர் அதுக்கு மேலதான் கேட்பாங்க. 8 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம பார்த்த ஃபுல்லா எழுதணும். ஆனா 8 மார்க்ஸ்க்கு ஸ்டேட்டோட டெஃபினேஷன் கேட்க மாட்டாங்க. ஓகே,
5 to 6 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. இதுவே பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்தே எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட்னா நீங்க இதை எழுதணும். முனிசிபல் அத்தாரிட்டிஸ்ல என்னென்ன வரும்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஆர்டி ஷெட்டி கேஸ் எல்லாம் நீங்க எழுதலன்னா பரவாயில்ல. இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எழுதினா போதும். 5-6 மார்க்ஸ்க்கு நிறைய டைம் வந்து கைட்லைன் ஆன்சர்ஸ்ல இவ்வளவுதான் எழுதியிருக்காங்க. அதாவது ஸ்டேட்டோட இந்த டெஃபினேஷன் பிளஸ் லோக்கல் அத்தாரிட்டி மட்டும் தான் எழுதியிருக்காங்க. பட் என்ன கேட்டா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா போதும். இந்த பாயிண்ட் கேஸ் லா பேர் எழுதாம பாயிண்ட்ஸை மட்டும் எழுதிட்டு வாங்கன்ற. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நாட் ரீசன் எழுதலன்னா பரவாயில்ல. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நாட் அதர் அத்தாரிட்டி. அஜய் ஹாசியா கேஸ் அப்படியே விட்டுருங்க. பிரதீப் குமார் பிஸ்வாஸ்ல சிஎஸ்ஐஆர் வந்து கவுன்சில ஸ்டேட்டா இல்லையா அதை மட்டும் எழுதுங்க. பிசிசிஐ வந்து ஸ்டேட் இல்ல. இது ஒரு 4 லைன் எக்ஸ்ட்ரா எழுதலாமா? 5 மார்க்குக்கு இவ்வளவு மட்டும் எழுதுங்க. கேஸ் லா பேர் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காதீங்க. ரைட். ஆனா 8 மார்க்குக்கு ஃபுல்லா கேட்டிருந்தாங்கன்னா கேஸ் லாவோட வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஆனா கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா ஃபுல்லா எழுதணும். ஸ்டேட்டுக்கு கீழே என்னென்ன பார்த்தோம் ஃபுல்லா எழுதணும். ஒன்னு ஸ்டேட்டோட கொஸ்டின் வாட் டு யூ மீன் பை ஸ்டேட் அண்டர் ஆர்டிகல் 12 வரும். அண்ட் கூடவே என்ன கொஸ்டின் வரும்? இந்த டெஸ்ட்டை பத்தி கேட்பாங்க. whether an entity is an instrumentality or agency of the state. இத 2 கொஸ்டினா ஒரே கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. அப்படின்னா நீங்க என்ன எழுதணும்? ஸ்டேட்டுக்கான டெஃபினேஷனை மட்டும் எழுதிட்டு லோக்கல் அத்தாரிட்டிஸை மட்டும் எழுதிட்டு அப்படியே வந்து அஜய் ஹாசியா வர்சஸ் காலித் முஜிப் கேஸ்ல தான் இது டிசைட் ஆச்சுன்னு சொல்லி இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லா எழுதுங்க. 5 to 6 மார்க்ஸ் வரும் இதுல. கிளியர்? Yes, ma'am. Yes, ma'am. வெறும் இந்த கொஸ்டின் மட்டும் வந்தாலும், அதாவது வாட் இஸ் த டெஸ்ட் ஃபார் டிட்டர்மைனிங் வெதர் அன் என்டிட்டி இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஒரு ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட்னு மட்டும் வந்தாலுமே என்னோட அட்வைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டோட டெஃபினேஷன் எழுதிருங்க. லோக்கல் அத்தாரிட்டிஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டோட டெஃபினேஷன் மட்டும் அந்த ஒரு 4 லைன் இருக்குல்ல அதை மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் கேஸ் லா பேரை கண்டிப்பா போடுங்க. அஜய் ஹாசியா விசத் காலித் முஜிப். காலித் முஜிப் ஞாபகம் இல்லையா? அஜய் ஹாசியா எனக்கு ஞாபகம் இருந்தது. எக்ஸாம் படிக்கிறப்போ எனக்கு காலித் முஜிப் எனக்கு வரவே இல்லை. ஏன்னா முஸ்லிம் நேம்ஸ் வந்து சில நேம்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அஜய் ஹாசியா ஒரு மாதிரி ஸ்டைலா இருந்துச்சு. அதுவும் முஸ்லிம் நேம் தான். சோ அஜய் ஹாசியா மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்தது. அஜய் ஹாசியா கேஸ்லன்னே போட்டுதான் நான் எழுதினேன். சோ வெறும் இந்த கொஸ்டின் மட்டும் வந்தா ஸ்டேட்டோட டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து இந்த அஜய் ஹாசியான்னு போட்டு இந்த 6 பாயிண்ட். 6 பாயிண்ட் இவங்க கொடுத்திருக்கிற மாதிரியே எல்லாம் எழுத தேவையில்லை. நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம்ல, அதை மாத்தாம நீங்க உங்க லாங்குவேஜ்ல எழுதலாம். கிளியர்? Yes. Yes. Right. We are done with today's class, so I'm turning off the recording.